நடிகர் பாக்யராஜ் மகள் சரண்யா கண்ணீர் மல்க இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சில நாட்களுக்கு முன்னாடி இயக்குனர் மற்றும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் காலமாயிருந்தாரு. இவருடைய மறைவு பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு. இறுதி ஊர்வலத்தில் பல திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்க முடியாதவங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாக்யராஜ் மகள் கண்கலங்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பேரனுடன் நடிகர் பாக்யராஜ் இருக்கக்கூடிய புகைப்படங்களை பதிவு பண்ணிட்டு, எனக்கு வரக்கூடிய நிறைய மிஸ்டு கால்ஸ் என் அப்பாவோடதா தான் இருக்கும். அப்பா என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாருன்னு இப்பதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பதிவு வைரலாகி வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் பாக்யராஜ் அவர்கள் மகள் சரண்யா பத்தி பேசிய பழைய வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியால வைரலாகி வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோல நடிகர் பாக்யராஜ் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, என்னோட மகள் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னால ஜீரணம் பண்ணிக்கவே முடியல. அவள சேர்த்துக்காததுக்கு பணம், ஜாதி தாண்டி வேறு ஒரு காரணம் இருக்கு. நாங்க வேணான்னு சொன்னோம். ஆனா அப்பா அம்மாவோட லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்களை விட்டு தனியா பிரிஞ்சு போயிட்டா. நாங்களும் கோபத்துல அப்படியே இருந்துட்டோம். மகள் கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எங்களால தாங்கிக்கவே முடியல. பொண்ணை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அவ இப்போ தனியா கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி நாங்களே இறங்கி அவளை வீட்டுக்கு வர வச்சு பார்த்துக்கிட்டோம். அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். பேரன் பிறந்தான். நான் ஓடி போய் பேரனை கையில் தூக்கி கொஞ்சினேன். அப்புறம் 3 மாதம் வீட்டில் தான் இருந்தாங்க. பேரன் என்னைய கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிடுவான். எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் சரி, என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வருவான். அந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருந்தான். பேரன் இல்லாமல் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி பேசியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோவும் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டுருக்கு.